மாமியார் பவானி தலைவலி அதிகமா இருக்கு, இப்ப சூடா டீ குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு பெரிய மருமக சந்திரிகா கிட்ட வந்தாங்க. அப்போ சந்திரிகா புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தா. மருமகளே அப்படின்னு கூப்பிட்டாங்க. சந்திரிகா தலையை நிமித்தி பார்க்காம அப்படியே, சொல்லுங்க அத்த. ஆமாடி, எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு டீ போட்டு குடுக்கறியா? சாரி அத்த, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என்னால இப்ப டீ போட்டு கொடுக்க முடியாது. தங்கச்சி ஹரிதா கிட்ட சொல்லுங்க, அவ போட்டு கொடுப்பா. அப்படி இல்லம்மா. என்னை வெறுப்பேத்தாம கொஞ்சம் இங்க இருந்து போறீங்களா அத்த? சின்ன மருமகளே அப்படின்னு கூப்பிட்டதும் ஹரிதா கேம் விளையாடுறத விட்டுட்டு மாமியார பார்த்தா. சொல்லுங்க அத்த. ஒண்ணும் இல்லம்மா, அது அத்த, உங்களுக்கு தலை வலிக்குது, உங்களுக்கு சோடா டீ வேணும் அதானே? ஆமாமா, என்னன்னே தெரியல, இன்னைக்கு நாள் புறா பயங்கரமான தலைவலி, அதான் ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும். அத்த, ஒரு 2 மணி நேரம் அந்த தலைவலிய பொறுத்துக்கோங்க, கேம் முடிஞ்சிரும், அதுக்கப்புறமா உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறேன், சரியா? இப்ப போய் அமைதியா படுத்து தூங்குங்க, போங்க அப்படின்னு ஹரிதா மறுபடியும் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா. பவானி எதுவும் சொல்லாம அவங்களே கிச்சனுக்கு போய் அவங்களே டீ போட்டாங்க. இதுங்க கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடியே நான் டீ போட்டிருந்தேனா இந்நேரத்துக்கு டீ குடிச்சு தலைவலியே போயிருக்கும். 2 மருமகளுங்க இருந்து என்ன புண்ணியம், ஒருத்திக்கு கதை பைத்தியம், இன்னொருத்திக்கு கேம் பைத்தியம், நல்லா வந்து வாச்சிருக்காளுங்க 2 மருமகளுங்களும் அப்படின்னு பவானி டீ போட்டு குடிச்சாங்க. வெளியில ஒரு டீ கடையில மனோகர், அரவிந்த் அப்படிங்கிற 2 பிள்ளைங்க கூட அப்பா பூபதி டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னப்பா போன் பண்ணி இங்க வர சொன்னீங்க, என்னாச்சு சொல்லுங்கப்பா? அண்ணன் கேக்குறாருல, ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல மருமகளுங்க எந்த வேலையும் செய்யறது இல்லப்பா, எல்லா வேலையும் உங்க அம்மா தான் செய்யறா. நாள் பூரா நின்னு வேலை செய்யறதுனால நைட் எல்லாம் ஒரே கால்வலி, பாவம் அவ அமைதியா அழுதுகிட்டு இருக்கா. பிள்ளைங்க 2 பேருக்குமே விஷயம் புரிஞ்சு போச்சு. 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்பவும் சோகமா. அப்ப வீட்டுக்குள்ள சமையலறையில அவங்க அம்மா பவானி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அத பார்த்து அவங்க 2 பேருக்கும் ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. 2 பேரும் முகமும் வாடி போயிருந்துச்சு. தம்பி, காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அம்மா தனியா எல்லா வேலையும் செய்யறாங்க, நானும் அதான பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுல 2 மருமகளுங்க இருக்காங்க, யாரும் எந்த வேலையும் செய்யறது இல்ல. மனோகர் கொஞ்சம் கோவமா, தம்பி, நம்ம பொண்டாட்டிக்கு 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே, சாப்பாடு விஷயத்துல, நகை விஷயத்துல, புடவை விஷயத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா வேலைன்னு வந்தா மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையும் அம்மா தான் பண்றாங்க. ஆமா அண்ணன், அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு அரவிந்த் ஏதோ சொல்ல வரும்போது அம்மா பவானி கைய தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் இங்க உட்காந்துக்கிட்டு என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். டீ ஏதாவது குடிக்கிறீங்களாப்பா? நான் போட்டு கொடுக்கவா? அம்மா, எங்களுக்கு எதுவும் வேண்டாமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் பவானி உள்ள போயிட்டாங்க. பாத்தியா அண்ணன், அம்மா எவ்வளவு சோர்வடைஞ்சிருக்காங்கன்னு, நாம ஏதாவது பண்ணணும்னு. என்ன பண்ண சொல்ற? நேரடியா பொண்டாட்டிங்க கிட்ட போய் சொல்லவும் முடியல, 2 பேரும் அக்கா தங்கச்சிங்களாச்சே, சேர்த்து கோச்சுப்பாங்க. அரவிந்த் கொஞ்ச நேரம் யோசிச்சான். அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ணா, ஒரு ஐடியா. என்ன தம்பி? அப்படின்னு மனோகர் ஆர்வமா கேட்டான். நாம தான் அவங்கள வேலை செய்ய வைக்கணும், ஆனா அது அவங்களுக்கு தெரியக்கூடாது, அது எப்படிடா? அப்பதான் அரவிந்த் ஒரு பிளான சொன்னான். நாம 2 பேரும் அவங்கள பாராட்டுற மாதிரி பாராட்டி வேலை செய்ய வைக்கணும், அவங்க 2 பேருக்குள்ள வேலை விஷயத்துல போட்டியை உருவாக்கலாம். இது நல்லா இருக்கே, பேசாம இப்படியே செஞ்சிடலாம்டா. அப்படி முடிவெடுத்த அண்ணன் தம்பி 2 பேருமே அவங்கவுங்க ரூமுக்குள்ள போனாங்க. மனோகர் சந்திரிகா கிட்ட போய், சந்திரிகா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? ஆமா, ஹரிதா ரொம்ப நல்லா துவையல் செய்வாளாமே. யார் சொன்னாங்க? தம்பிதான், அவ துவையல் செஞ்சு கட்டி கொடுத்தாளாமே. அவ எங்க இருந்து செய்ய போறா, நான் தான் நல்லா செய்வேன். எனக்கு தெரியாத என் பொண்டாட்டி பத்தி, நீ துவையல் ரொம்ப நல்லா செய்வ, நாளைக்கு செஞ்சு கொடுத்து எல்லாரையும் அசத்திடு, சரியா? கண்டிப்பாங்க, இன்னைக்கு அத்தை சமைச்சிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்காக நான் துவையல் அரைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதும் மனோகர் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டான். இன்னொரு பக்கம் அரவிந்த் ஹரிதா கிட்டயும் இதே பிளான தான் போட்டான். ஹரிதா, உங்க அக்கா அழகா கோலம் போடுவாங்களாமே, உண்மையாவா? எங்க அக்காவுக்கு கோலத்துக்கு புள்ளி வைக்கவே தெரியாது, சும்மா பொய் பொய்யா சொல்றா போல. ஹரிதா, நீ கோலம் அழகா போடுவல, நாளைக்கு நம்ம வீட்டு வாசல்ல நீதான் பெரிய கோலம் போடணும்.
சரிங்க, இன்னைக்கு அத்தை போட்டுட்டாங்க இல்லையா, நாளைக்கு காலையில நானே போடுறேன் பாருங்க அப்படின்னு சொன்னதும் அரவிந்த் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டான். அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் விடிய காலையிலேயே சந்திரிகா ஹரிதா 2 பேருமே எழுந்திருச்சாங்க. ஹரிதா வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா, சந்திரிகா சமையலறையில மிக்ஸியில துவையல அரைச்சுக்கிட்டு இருந்தா. மிக்ஸி சவுண்ட கேட்டு மாமியார் பவானி எழுந்திருச்சு ஹாலுக்கு வந்தாங்க. சந்திரிகா சமையலறையில சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஹரிதா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. இது ஏன் மருமகளுங்க தானா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே அப்படின்னு பவானி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனோகரும் அரவிந்தும் வெளியில வந்தாங்க. ஹரிதா போட்ட கோலத்தை பார்த்து சந்திரிகாவை விட அழகா போட்டிருக்கேன்னு பாராட்டினதும் ஹரிதா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு உள்ள போயிட்டா. அரவிந்தும் மனோகரும் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. துவையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சந்திரிகா சந்தோஷப்பட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. அண்ணன் தம்பி 2 பேரும் திட்டம் போட்டபடி பொண்டாட்டிங்க 2 பேரு கையால வேலையெல்லாம் செய்ய வச்சாங்க. இப்போ பவானி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சமையல்ல போட்டி வச்சா, ஒரு நாள் வீட்டை யாரு சீக்கிரமா சுத்தமா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹரிதாவும் சந்திரிகாவும் விஷயம் தெரியாம போட்டியில கலந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ பவானி ரொம்பவும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பவானி சந்தோஷமா மனோகர் அரவிந்த் கிட்ட வந்தாங்க. 2 பேரும் உண்மையே சொல்லுங்க, இந்த மாற்றத்துக்கு காரணம் நீங்க தானே? அம்மா, அது மருமகளுங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கதான் நாங்க இப்படி பண்ணோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆமா, அவங்க 2 பேர்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்கும்போது சந்திரிகா ஹரிதாவும் இத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, அவங்க கிட்ட கேட்டா அவங்க எனக்கு பெருசா சொல்லிட போறாங்க. எங்க கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சரிதானா ஹரிதா? ஆமாக்கா அப்படின்னு சந்திரிகா ஹரிதா சொன்னதும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. எங்களுக்கும் தெரியுங்க, எங்க 2 பேருக்கு நடுவுல நீங்க 2 பேரும் போட்டிய மூட்டி விட்டீங்கன்னு. அரவிந்த் மனோகரும் கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா நீங்க பண்ணது நல்ல விஷயம் தாங்க. நாங்க 2 பேரும் வேலை செய்யாம இருக்கிறதுனால பாவம் அத்தை தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேலை செய்யும் போதுதான் தெரியுது அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு. ஆனா வேலை செய்யறது உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு அப்படின்னு ஹரிதா சொன்னது கேட்டு 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆமாங்க, முதல்ல விட இப்ப நாங்க ரொம்ப சுறுசுறுப்பாவே இருக்கோங்க. பவானி அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே அன்னையில இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. மாமியாருக்கு ஓய்வு கொடுத்தாங்க. புருஷனுங்க இத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க.